மயிலம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் அமைந்துள்ள திருமண மட வளாகத்தில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைந்த பத்திரிகையாளர்கள் நலசங்க அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலிகை 20ஆம் பட்ட சுவாமிகள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். அப்போது அவர் பத்திரிகையாளர்கள் பணி என்பதும் மிகவும் சிரமமானது என்றும், இருப்பினும் பத்திரிகையாளர்களின் சேவையை பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் பேசினார். இதில் சங்கத்தின் தலைவர் முருகன் வரவேற்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்கவேலப்பன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ், மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, துணைத் தலைவர் முல்லைக்குமார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இதில் செயற்குழு உறுப்பினர்கள் வெங்கடேச ராவ், ஜெயச்சந்திரன் மற்றும் சங்க நிர்வாகிகள் சங்கர், தாண்டவமூர்த்தி, ரவி, சண்முகம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் டிஆர் பட்டினம் பகுதியில் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டதாக தகவல் வந்ததன் அடிப்படையில் காரைக்கால் நேதாஜி நகரை சேர்ந்த எழிலரசி என்கின்ற மீரா மற்றும் விவி என்கின்ற விக்ரமன் இருவரையும் 2 மாத காலத்திற்கு காரைக்கால் மாவட்டத்திற்குள் நுழைய பிரிவு 144 கீழ் தடை விதித்து மாவட்ட சார்பு நீதிபதி ஜான்சன் உத்தரவிட்டுள்ளார். அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு வடக்கு கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமத்தில் மலையாளத்தான் மகன் முனுசாமி கடந்த 40 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் வசிக்கும் வீடு நத்தம் புறம்போக்கில் உள்ளது என கூறி கடந்த வருடம் 2023 அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் வீட்டை காலி செய்யும்படி முதல் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் முனுசாமி கடந்த 2023ஆம் ஆண்டு தாம் வசிக்கும் வீட்டின் மனைப்பிரிவு நத்தம் புறம்போக்கில் இருந்தாலும் அதற்கு உரிய குடியிருப்பு சான்றிதழ் அனைத்தும் வைத்துள்ளேன் என்றார். மேலும் சில மாதங்கள் கழித்து வீடே புறம்போக்கில் உள்ளது என்று 2வது முறையாக வந்த மார்க் செய்தார்கள். எனவே இதற்கு தகுந்த நடவடிக்கை தேவை என புதுவை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அந்த வழக்கு வரும் 28ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு வரவுள்ள நிலையில் ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பாட்டிற்காக கூடி பேசி நல்லவாடு பஞ்சாயத்தார்கள், ஊர் பொதுமக்கள் என பலரும் அங்கு கூடினர். இந்த தகவல் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையருக்கு தெரிந்ததும் வீடு காலி செய்யும் வேலையை தற்சமயம் நிறுத்தி வைத்துள்ளார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதை பற்றி அப்பகுதி முக்கிய பிரமுகர் தீபம் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் கூறும்போது, அரசாங்கத்துக்கு நாங்கள் இது எல்லாத்தையும் எங்கள் நிலையெல்லாம் விலைக்கு சொல்கிறோம், பஞ்சாயத்தும் சொல்கிறோம், சொல்லியும் அவங்க கேட்கல. நோட்டீஸ் முதல்ல போன வருஷம் ஆக்கிரமிப்பாகட்டணும்னு சொல்லிட்டு அளந்து ஒரு 5 அடி தான் ஆக்கிரமிப்புன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வருஷம் அளக்கும்போது வீடு முழுசையும் சேர்த்து வீடு ஃபுல்லாகவும் ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு தடவையும் இதை மாதிரி மீனவ தொழில் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு அளக்கிறோம், அகற்றணும், இந்த மாதிரி எவிக்ஷன் சொல்லிட்டு வரும்போது எங்களால் மீனவ தொழிலை கூட செய்ய முடியாமல் கஷ்டமாகுது. பஞ்சாயத்து, ஊர் மக்கள் எல்லாருமே இதில் மெனக்கிட்டு நாங்கள் நிற்கிறோம். இது பெரிய மன உளைச்சலாகவே இருக்குது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு செய்யும்போது இங்கே இருக்கிற ஊர் மக்கள் இந்த ஊர் மக்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கலை. அவங்க தூண்டி யாரோ ஒருத்தர் கொடுத்த பெட்டிஷனை வச்சு இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமற்றதுன்னு நாங்கள் எல்லாருமே கருதுகிறோம். அதனால் இந்த நடவடிக்கையை நிறுத்தணும்னு ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக பஞ்சாயத்து உட்பட கிராமத்தில் பஞ்சாயத்து கட்டுப்பாடு இருக்குது. பஞ்சாயத்தையும் அவங்க அணுகாமல் தாண்டோண்டித்தனமாக அவங்க செய்கிறதுனால இங்கே அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற சூழ்நிலை உருவாகிருக்குது. அதனால் அரசாங்கம் இதை புரிஞ்சுக்கின்னு இந்த நடவடிக்கையை நிறுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேரளாவிலிருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்துக்கு சந்தனக்கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்ட 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகளும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரிய வந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது.
இதனையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊசடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, கரசூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு ஆரம்பப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு அரசின் பள்ளிக் கல்வித்துறை மூலம் இலவச புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளில் அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அரசின் இலவச புத்தகம் மற்றும் சீருடையை வழங்கி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகையில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்க வேண்டும் என்றும் அவர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு நீங்களே முக்கிய பொறுப்பு என்றும் எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பிறந்தநாள் விழா அவரது குடும்பத்தார் மற்றும் ஆதரவாளர்கள் சார்பில் தொகுதி முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் பிறந்தநாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் முன்னிலையில் விஜயராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை காமராஜர் தொகுதியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் செய்திருந்தனர். அப்படி இல்லை ஆரோவில் ஆப்ரம்பட் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் அசோக் வீட்டை பூட்டிவிட்டு வாசலில் படுத்து உறங்கியுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து ஏதேனும் கிடைக்கிறதா என ஆராய்ந்துள்ளார். அசோக்கின் மணிப்பர்சில் இருந்த 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். பின்னர் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த ஜானகிராமன், பிரேமா தம்பதியின் வீட்டிற்கு வந்து மர்ம நபர் யாரும் இல்லாததை அறிந்து வீட்டில் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்து கைவரிசை காட்ட முயற்சித்துள்ளார். அப்பொழுது ஜானகிராமன் வீட்டின் பக்கத்து வீட்டில் மாடியில் மனோஜ்குமார் என்பவர் சத்தம் கேட்டு மின்விளக்கு போட்டுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட சிறிது நேரம் காத்திருந்த மர்ம நபர் அருகில் இருந்த மணி, ரமா தம்பதியின் வீட்டில் புகுந்துள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி ரமா கழுத்தில் அணிந்திருந்த 2.5 பவுண்ட் தாலி கயிறினை அறுத்துள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட மூதாட்டி கூச்சலிட்டுள்ளார். அப்பொழுது இவரது மகன் மாடியில் படுத்திருந்த பிரேம்குமார் ஓடி வந்து பார்த்தபொழுது தாயின் தாலியை அறுத்து மர்ம நபர் மேலாடையின்றி கால் சட்டையுடன் பின்பக்க வாசல் வழியாக ஓடி மறைந்துள்ளார். இதுகுறித்து கோட்டுக்குப்பம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து ஒரே கிராமத்தில் 3 வீடுகளில் கைவரிசை காட்டிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலுகின்ற 163 மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச பாடப்புத்தகங்கள், சீருடைகள் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினர். தொடர்ந்து பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலுகின்ற 160 மாணவ மாணவியர்களுக்கு இலவச சீருடைகள் மற்றும் பாடப்புத்தகங்களையும், அதனைத் தொடர்ந்து மணவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற 275 மாணவ மாணவியர்களுக்கும், ஓடைவெளி பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலுகின்ற 37 மாணவ மாணவியர்களுக்கும் அரசின் இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சிகளில் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி, முக்கிய பிரமுகர்கள் ராமு, மனோகரன், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.
பாகூர் கொம்யூன் குருவிநத்தம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கடந்த புதன்கிழமை தென்பெண்ணை ஆற்றங்கரைக்கு சென்று நீர் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து ஆலயத்தில் கொடியேற்றி சாகை பார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து காவடி பூஜையும் சடல் திருவிழா நடைபெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு 2ஆம் தவணை மற்றும் 3ஆம் தவணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார். இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம், தேங்காய்த்திட்டு, அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு தவணை பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினர். மேலும் நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் கோபிநாத், கள ஆய்வாளர் பெருமாள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழரசன் மகேஸ்வரி சுதா புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்க அரங்கில் புதுவை தமிழ் சான்றோர் பேரவை மற்றும் புதுவை இலக்கிய பொருள் இலக்கிய மன்றம் சார்பில் மறைந்த அந்தாதி செல்வர் புலவர் அரங்க நடராசனாரன் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு நிகழ்ச்சி பேராசிரியர் தமிழ் செம்மல் குழந்தை வேலனார் தலைமையில் நடைபெற்றது. புதுவை இலக்கிய பொருள் இலக்கிய மன்ற நிறுவனர் தமிழ் மாமணி புலவர் பூங்குடி பராங்கசம், புதுவை தமிழ் சான்றோர் பேரவை நிறுவனர் கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன் ஆகியோர் முன்னிலை வகிக்க முனைவர் ஆனந்தன் வரவேற்புரை நிகழ்த்தினார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அண்மையில் மறைந்த தமிழ் மாமணி அரங்க நடராசனாரன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இரங்கல் உரையாற்றினர். தொடர்ந்து கலைமாமணி முனைவர் இளங்கோ, கலைமாமணி முனைவர் சம்பத் ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர். முடிவில் செந்தமிழ் தொண்டர் சவரி பத்மநாபன் நன்றி கூறினார். நிகழ்வில் சீனு தமிழ்மணி, பாவலர் திருநாவுக்கரசு, தேசிய விருதாளர் ஆதவன், விரிவுரையாளர்கள் அப்துல் பாருக், சுந்தரசேகர், சித்தார்த்தன், கலைமாமணி மாணிக்கம் மற்றும் குடும்பத்தினர், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, இரத்த வங்கி மற்றும் புதுச்சேரி இரத்த பரிமாற்ற குழுமம் இணைந்து புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி சிலை முதல் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா வரை இரத்த தான விழிப்புணர்வு நடைபேரணி நடைபெற்றது. இந்நிகழ்வை கல்லூரி இயக்குநர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க இயக்குநர் டாக்டர் சித்ரா தேவி ஆகியோர் இணைந்து கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். புல முதல்வர் டாக்டர் ராமச்சந்திரன், கல்லூரி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப் ராஜேஷ், கல்லூரியின் நோயியல் துறை தலைவர் டாக்டர் பானுஸ்ரீ, இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி டாக்டர் கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தனர். விழிப்புணர்வு பேரணியில் இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்த வாசகங்களை உடைய பதாகைகளை ஏந்தி கொண்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலிய கல்லூரியின் மாணவர்கள் திரளானோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்கு உள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 285 கோடி அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற அவர், விசாரணை
விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் என்றார். அந்த திட்டத்துல செயல்படுத்த வேண்டிய பல பணிகளை பாதாள சாக்கடை திட்டம் என்பது பூமிக்குள்ள பள்ளம் நோண்டி புதைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுல தகுதியான பைப்புகளை கூட பதிக்காம பல பணிகளை செய்யாம திட்டமிட்டு இந்த நிறுவனம் ஊழல் புரிஞ்சுது. இதுக்கு அப்போதைய அரசும் துணை இருந்தது. கடந்த கால திமுக காங்கிரஸ் ஆட்சியில கூட 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஜிஓ போடப்பட்டது. அந்த ஜிஓவின் படி பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா, அந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வீட்டுக்கு இணைப்புகளை வீட்டினுடைய உரிமையாளர்களை இழுத்துக் கொள்ளலாம், எந்த 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 தனியாரும் அதை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தவறான ஒரு ஜிஓ போட்டாங்க. அந்த அடிப்படையில் அதை வீட்டினுடைய உரிமையாளர்கள் செய்யும் போது பாதுகாப்புடன் செய்யாதது முதல் காரணம். அதே போன்று இந்த சாலையில 150 மீட்டருக்கு ஒரு கலெக்ஷன் வெளியில அந்த 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 கேஸ் வெளியில போறதுக்கு ஒரு பைப் லைன் ஏர் வெண்ட் வச்சிருக்கணும். அதையும் இந்த அரசு செய்யல. பல தனியார்கள் அவங்க இஷ்டத்துக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த அரசு அதை பார்வையிட கூட செய்யல. இதனால பல்வேறு விதத்திலையும் தொடர்ந்து இந்த பாதாள சாக்கடை திட்டம் தோல்வி அடைந்து தினசரி காலை நேரத்தில் அந்த கழிவுநீர் வெளியில போகும்போது பல துர்நாற்றங்கள் ஏற்படுறதை இந்த அரசாங்கத்துடைய கவனத்துக்கு பல முறை கொண்டு வந்தோம். ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசானது இதை காதுல போட்டுக்கே கொள்ளவில்லை. விஷக்காற்றினால் பாதிக்கப்படும் மக்களை அபாயகரமான சூழ்நிலை காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில இதை கொண்டு வரணும். இது மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி அங்கிருக்கின்ற நிபுணர்களை வரவழைத்து இதற்கு ஒரு சரியான ஒரு முடிவை அரசு எடுக்கும். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள புனித அந்தோணியார் திருத்தலத்தில் ஆண்டு பெருவிழா புதுவை, கடலூர், மதுரை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. விழாவில் கொடியேற்றத்தை தொடர்ந்து தேர்பவனி நடைபெற்றது. இந்த தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் அருட்தந்தைகள் தேவசகாயராஜ், ரசாரியோ, மைக்கேல் அலெக்ஸ், ஆரோக்கியம், குழந்தைசாமி, பாஸ்கல்ராஜ் மற்றும் அருட்சகோதரிகள், திருவிழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் திருத்தல இறைமக்கள் கலந்து கொண்டனர். வள்ளலார் மேல்நிலை அரசு பள்ளி மாணவர்கள் தோட்டத்தை பராமரிக்கும் வகையில் அக்ஷய பாத்ரா நிறுவனமானது சமையல் தோட்டத்தை அமைத்துள்ளது. அவ்வகையில் இந்த சமையல் தோட்டத்தில் பல்வேறு நாட்டு காய்கறி வகைகள், கீரை வகைகள் மற்றும் பழ வகைகள் பயிரிடப்பட்டுள்ளது. இந்த தோட்டம் மூலம் மாணவர்கள் வருங்காலங்களில் தங்கள் உணவை தாங்களே பயிரிட கற்றுக் கொடுக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டதாகும். பிரதான் மந்திரி போஷான் திட்டத்தின் மூலம் மாணவ மாணவிகள் நாட்டு வகை காய்கறிகள் மற்றும் பழங்களை தங்கள் பள்ளியிலேயே பெற்றுக்கொள்ளும் வகையில் இத்தோட்டம் அமைந்துள்ளது. சரியான செடி மற்றும் மரக்கன்றுகளை பயிரிடவும் பராமரிக்க வழித்துணையாகவும் அக்ஷய பாத்ரா நிறுவனம் உதவி புரியும். சத்தான உணவு மற்றும் கீரை வகைகள் குழந்தைகளின் நலனிலும் வளர்ச்சியிலும் முக்கிய பங்கு பெற்றுள்ளது. அக்ஷய பாத்ரா நிறுவனம் தொடங்கியுள்ள இந்த சமையல் தோட்டம் இயற்கை உரங்களை கொண்டு செடிகளை பராமரிக்கவும் மற்றும் செயற்கை உரம் மற்றும் ரசாயனங்களை தவிர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கவிதை வானில் கவிமன்றம் மற்றும் உலக கவிஞர்கள் சங்கமம் ஆகியவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா பிருந்தாவனத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறந்த பெண்மணி சாதனையாளர்களுக்கு விருதுகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் புவனேஸ்வரி வரவேற்புரையாற்றினார்.
கவிதை வானில் கவிமன்றம் கலாவிசு, உலக கவிஞர்கள் சங்கமம் புதுவை குமார், பள்ளி தலைமை ஆசிரியை இருதய மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ராஜகோபால், பிரியா மற்றும் வேல்விழி, சிவக்கொழுந்து, சரஸ்வதி வைத்தியநாதன், வழக்கறிஞர் ஐயப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தை அடுத்த ஆண்டியார்பாளையம் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்காக வைக்கப்பட்டிருந்த வரவேற்பு பேனரை அடையாளம் தெரியாத நபர்கள் கிழித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். அவர்களை பொதுமக்கள் துரத்திச் சென்றனர். இதில் அவ்வழியாக வந்த தானாம்பாளையத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவரை பேனர் கிழித்ததாக கூறி தாக்கினர். தகவல் அறிந்தவுடன் தவளக்குப்பம் போலீசார் தாக்கியவர்களை பிடித்து போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர். இதில் ஆண்டியார்பாளையத்தை சேர்ந்த ஜெயகாந்தனையும் உடன் அழைத்துச் சென்றனர். தாக்குதலில் படுகாயமடைந்த லோகேஸ்வரனை மீட்டு போலீசார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதை அறிந்த ஜெயகாந்தனின் ஊர் மக்கள் மற்றும் 2 முக்கியஸ்தர்கள் போலீசாரிடம் விசாரிக்க வந்திருந்தனர். ஆனால் போலீசார் அவர்களிடம் பதில் ஏதும் கூறாமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தவளக்குப்பம் போலீஸ் நிலையம் முன்பு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 30 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. முடிவில் பிடிப்பட்ட ஜெயகாந்தனை போலீசார் விடுவித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா 50வது திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டி புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் சார்பாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் உற்சவம் இழுக்கப்பட்டது. இதில் கௌரவ தலைவர் விநாயகம் ஆலோசனைப்படி புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் ரவி தலைமை தாங்கினார். மற்றும் இதில் சரத், அருள், சங்கர், ஆனந்த், மாணிக்கம், தீனா, அரவிந்த், குரலரசன், மாதன், தேவா, ஆனந்த், சோமு, பிரதாப், முகமது மற்றும் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி ரசிகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஸ்ரீ நீலா நிர்த்தியாலயா நாட்டிய பள்ளியின் குரு கலைமாமணி ஸ்ரீ மாரியப்பன் மாணவி செல்வி சுப்ரீதா பரதநாட்டிய அரங்கேற்றம் ஜிப்மர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. அரங்கேற்ற மாணவி லாஸ்பேட்டை புனித சூசையப்பர் மேல்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி ஆவார். விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக பரதநாட்டிய நடன கலைஞர் டாக்டர் ஸ்ரீ லதா வினோத், புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட நாட்டியத்துறை தலைவர் கலைமாமணி சாந்தி பாபு, வீணை இசைக்கலைஞர் கலைமாமணி டாடா பானுமதி, மத்திய பொதுப்பணித்துறை லோகண்டே விழாவில் பங்கேற்றனர். புதுச்சேரியில் வங்கக்கடலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தடைக்காலம் முடிந்து புதுச்சேரி துறைமுகத்தில் இருந்து புறப்படும் முன்பாக மீன்வளம் பெருக வேண்டும், மக்கள் வளமோடு வாழ வேண்டும், மீனவர்களின் நலன் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என சிறப்பு யாகம் வளர்த்தனர். இதில் ஏராளமான விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆழ்கடல் பகுதிகளில் கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் 61 நாட்கள் மீன்களின் இனப்பெருக்கம் காலம் என வரையறுக்கப்பட்டு விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. தடைக்காலம் இரவோடு முடிவடையும் நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவ மக்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர்.
2 மாதமாக வெறிச்சோடி காணப்பட்ட மீன்பிடி துறைமுகம் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றதால் களை கட்டியுள்ளது. விசைப்படகுகள் புறப்படுவதற்கு முன்பாக கடல் அன்னைக்கு படகுகளுக்கும் யாகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி பார்மசி கவுன்சிலின் தலைவர் ஜெகநாதன் தலைமையில் அகில இந்திய பார்மசி கவுன்சில் தலைவர் டாக்டர் மாண்டூர் குமார் பட்டேல், செயற்குழு உறுப்பினர் தர்மேந்திர சிங், பார்மசி கவுன்சில் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் சத்யமூர்த்தி மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடு முழுவதும் ஒரே கிரெடிட் பே அமல்படுத்துவது, PPR 2015 அமல்படுத்துவது, மருந்தாளுநர்கள் நோயாளிகள் விகிதாச்சாரம், மருந்தாளுநர்களின் இன்றியமையாமை, மருந்து வழங்குதலின் போது நோயாளிகளுக்கு வழங்க வேண்டிய அறிவுரைகள், மருந்தக உரிமையை புதுப்பிக்கும் மருந்தாளுநர்களுக்கு CPE கட்டாயம் வழங்குதல், மருந்தக ஆய்வாளரை நியமித்தல், நிதி ஆதாரம் உள்ளிட்டவை இக்கலந்தாய்வில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் புதுச்சேரி பார்மசி கவுன்சில் பதிவாளர் பாலமுருகன், துணைத் தலைவர் வினோத்குமார், செயற்குழு உறுப்பினர் ஜெயபிரகாஷ், விமல்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தை பார்மசி கவுன்சில் மத்திய குழு உறுப்பினர் டாக்டர் சத்யமூர்த்தி ஏற்பாடு செய்திருந்தார்.